இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிறது பெண்குயின் தான். ஆக்சுவலாக வந்து கூட்டமாக இருக்க வேண்டிய பெண்குயின் தனியாக போச்சு, அது வந்து சாவை தேடி போனாலும் அது ஃப்ரீடமாக போச்சு அப்படிங்கிறது தான் நிறைய பேர் நிறைய விதத்தில் நிறைய மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஜாகிரபிக்கலி, ஃபிசிக்கலி, மேத்தமெட்டிக்கலி, கெமிஸ்ட்ரிக்கலி என்னென்னவோ சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பெண்குயின், எஸ், பெண் என்றாலே குயின் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம கூட இருக்கிற பெண்கள் எங்கேயோ பிறந்து அவங்க சொந்த பந்தங்களோட பல வருஷங்கள் வாழ்ந்து, அதாவது அக்கா, தம்பி, மாமா, மச்சான், அத்தை, பாட்டி, சொந்தம்னு ஒரு கூட்டு குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமா பல வருஷங்கள் வாழ்ந்து எங்கே யாருன்னே தெரியாம திக்கு தசை தெரியாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு திக்கு தசை தெரியாத ஒரு ஊர்ல எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவனுக்காக அவன் குடும்பத்துக்காக வாழ்ந்து இந்த உலகத்துக்கு மேலும் சில உயிரை கொடுத்து சாதனை படைக்க போறானா அந்த பெண் என்பவள் குயின் தானே. எங்கேயோ அட்லாண்டாவில் இருக்கிற பெண் குயினை பாராட்டுறதை விட்டுட்டு நம்ம கூடவே இருக்கிற பெண் என்னும் குயினை பாராட்டினா அவங்களுக்கும் நல்லா இருக்கும், நமக்கும் பெருமையாக இருக்கும். ஸோ பெண் என்றால் குயின், நமது பெண் குயினை பாராட்டுவோம். தேங்க்யூ ஸோ மச்.